अस्सलाम वालेकुम हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாப்பியா ஹெல்தியா இருக்கீங்க நம்புறோம் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான மில்க் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் ஃபுல்லா ஹோல் வீட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ண போறோம் பேக்கரி ஸ்டைல்ல ஒரு சூப்பரான குக்கீஸ் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லா நல்ல கிரன்ச்சியா ஒரு சூப்பர் டேஸ்டியான ஒரு குக்கீஸ் சோ உங்களுக்கு நல்ல ஹை ப்ராஃபிட் கொடுக்க கூடிய ஒரு ரெசிபி தான் இது ஏனா குக்கீஸ் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ராஃபிட் தான் கம்மியான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்றனால ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ஹோல் வீட் மில்க் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம சுகர் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒயிட் சுகர் ப்ரௌன் சுகர் ரெண்டுமே பாதி பாதி எடுத்திருக்கேன் 20 grams ஆஃப் ஒயிட் சுகர் அண்ட் 20 grams ஆஃப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன் இதை வச்சு இதை நல்லா வந்துட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம் ஏலக்காய் வேணாம் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் பட் ஏலக்காய் போட்டு செய்யும்போது இந்த குக்கீஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அடுத்ததாக ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஹோல் வீட் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன் ஹோல் வீட் ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க சரிங்களா அது ஒரு 80 grams ஆஃப் ஹோல் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன் கோதுமை மாவு அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 gram அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ண போகிறோம் இப்போ நான் இதில் 15 grams ஆஃப் கார்ன்ஃப்ளவர் நான் ஆட் பண்ணிவிட்டேன் இது கூட ஒரு 15 grams ஆஃப் மில்க் பவுடருமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஈச் 15 grams அளவுக்கு இது கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து நான் 1 teaspoon அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக பேக்கிங் சோடா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 pinch அளவுக்கு ஒரு 1/4 teaspoonக்கும் கம்மியாக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ளோரோட அந்த மில்க் பவுடர் கார்ன்ஃப்ளவர் பேக்கிங் பவுடர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து உரமாக வச்சுக்கலாம் அண்ட் அடுத்ததாக இந்த மில்க் குக்கீஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் பாதி கீ அண்ட் பாதி பட்டர் யூஸ் பண்ண போகிறேன் கீ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் கீ வந்து யூஸ் பண்ணுறோம் டோட்டலாக 45 grams ஆஃப் கீ வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் நெய் வந்து 45 grams எடுத்துக்கிறேன் ஸோ 40 or 45 grams இது ரெண்டில் நீங்கள் கீ வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பட்டரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 or 45 grams இப்போ நான் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன்னா 40 grams ஆஃப் கீ எடுத்திருக்கேன் அண்ட் 45 grams ஆஃப் பட்டர் வந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பட்டருமே ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் ஓகே தான் இப்போ இந்த கீ பட்டர் எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பேச்சுலா ஒரு விஸ்க் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் லாஸ்ட் வீடியோஸில் கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாமா இல்லை ப்ரௌன் சுகரில் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஒயிட் சுகர் ஆர் ப்ரௌன் சுகர் ஜாகரி எந்த மாதிரியான சுகர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நோ ப்ராப்ளம் அதே ரேஷியோவில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ளார் மட்டும்தான் மாறும் இன்கேஸ் நீங்கள் வீட் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட ரேஷியோஸ் கொஞ்சம் மாறும் மைதா யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதோட ரேஷியோஸ் கொஞ்சம் மாறும் பட் சுகர் நீங்கள் எது வேணாட்டி எடுத்துக்கலாம் சேம் ரேஷியோஸ்லேயே ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பட்டர் சுகர் எல்லாம் நல்லா ஆட் பண்ணி நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நல்லா வந்துட்டு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் சுகரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு இன்கார்பரேட் ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் வீட் ஃப்ளோர் கூட நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் 2 batch ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ளோர் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அண்ட் இப்போ இந்த பெட்டர் மிக்சரே வந்துட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஃப்ளாரோடு வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் மில்க்கோ இல்லை தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவை இருக்காது ஸோ இதுவே வந்து கரெக்டாக வந்துட்டு பைண்ட் ஆகி கிடச்சிரும் இன்கேஸ் நீங்கள் எடுத்துருக்கிற ஃப்ளார் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப நைஸாக இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மேபி கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் டோ ஸோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் லைட்டாக பால் ஏதாவது ஊற்றி லைட்டாக வந்து லூஸ் பண்ணிக்கோ ஸோ தட் உங்களுக்கு குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக கிடைக்கும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அதுக்கப்புறம் எந்த எக்ஸ்ட்ரா இது எதுவும் யூஸ் பண்ண வேணாம் வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் இதுலேயே வந்துட்டு கரெக்டாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப போட்டு பனையெல்லாம் வேணாம் ஜஸ்ட் கையில் ஒரு சேர வந்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பவுல் மாதிரி ஆக்குனா போதும் லைட்டாக அதுக்கு நீங்கள் ப்ரெஷரே கொடுக்க வேணாம் அந்த டோக்கு நீங்கள் லைட்டாக எடுத்தாலே அது வந்து அழகாக ரவுண்ட் ஆகி கிடச்சிரும் ஓகே இப்போ இது நம்மளோட குக்கி டோ வந்து ரெடி ஆயிடுச்சு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்த ஒரு பட்டர் பேப்பர் வச்சு இதில் தான் நம்ம லைட்டாக வந்துட்டு குக்கி டோ வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரெகுலராக எப்படி மில்க் குக்கீஸோட ஷேப்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தான் வந்து பண்ணி எடுக்க போகிறேன்
பட்டர் ஷீட்டில் குக்கி டோ போட்டதும் இந்த மாதிரி லைட்டாக வந்துட்டு கை வச்சு ப்ரெஷர் கொடுங்க. அமுத்தி விட்டதுக்கப்புறமா மேலே வந்துட்டு ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணுங்கள். உங்களுக்கு ரோலிங் பின்லாம் ஒட்டுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, பட்டர் ஷீட்டை வந்துட்டு அகெயின் அது மேலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நீங்கள் அந்த ரோலிங் பின் வச்சு திரட்டும் போது உங்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ரோலிங் பின்னில் ஒட்டாது அண்ட் நல்லா க்ளீனான ஃபினிஷும் கிடைக்கும் உங்களுக்கு குக்கீஸ்க்கு மேலே. ஸோ ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த குக்கீஸ் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் ஷேப்பில் இருக்கணும். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் வந்து காட்டுறேன். நான் இன்றைக்கி மினி குக்கீஸ் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். மில்க் குக்கீஸில் மினி குக்கீஸ் வரும்ல, ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்பவே குட்டியான ஒரு குக்கி கட்டர் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும் இந்த குக்கி, அதனால் நமக்கு மினி குக்கியாக பண்ணும்போது கரெக்டான ஷேப் மீடியம் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம எல்லா குக்கீஸும் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம எடுத்துருக்கிற இந்த குக்கியோட அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம்ஸ் 250 300 கிராம்ஸ்குள்ளே வரும் வெயிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினி குக்கீஸாக 30 குக்கீஸ் நீங்கள் பண்ணலாம். அப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ கரெக்டான ஷேப்பில் வந்திருக்கு பார்த்தீங்களா. இது தான் கரெக்டாக இருக்கும். இந்தளவுக்கு தடிமனாக நம்ம எடுக்கும்போது அது கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டான ஷேப் சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மாதிரி ஷேப் பண்ணி எடுத்த எல்லா குக்கீஸும் வந்துட்டு பட்டர் ஷீட்டில் வந்து வச்சிடலாம் பேக்கிங் பேனில். ஸோ இது நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிற பிரச்சனை இருக்காது. நீங்கள் எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் குக்கி. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு வெளியில் வச்சு அப்படியே பேக் பண்ணுற மாதிரி தான் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆகும், பட் கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் டேரெக்டாகவே நான் வந்து பேக் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 25லேருந்து ஒரு 30 குக்கீஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் சைஸ் பொறுத்து. நான் அவன் டெம்பரேச்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபெயிலியர் பேட்ச் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் ஃபர்ஸ்ட் பண்ண பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் அவனுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி வந்துட்டு டார்க் ஆயிடுச்சு. சாப்பிடும்போது சில குக்கீஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, சில குக்கீஸ் ரொம்ப கசப்பு தன்மையாச்சு. ஸோ இது வந்து ஃபெயிலியர் பேட்ச் இது. ஸோ செகண்ட் பேட்ச் தான் எனக்கு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த பேட்ச் தான் இது. லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குக்கீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது. ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கிடச்சிது, சூப்பராகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ அவனோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 160 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் மட்டும் பேக் பண்ணி எடுங்க. ஏன்னா இந்த நம்ம ரொம்ப மினி குக்கீஸாக செய்கிறனால குக்கீஸ் சீக்கிரமாக டார்க் ஆயிடுது, அதே மாதிரி கரிஞ்சு போயிடுது. ஒரு 1 மினிட் கூட அவனுக்குள்ளே விட்டுறாதீங்க. டக்குன்னு பேக் ஆனதுமே சவுண்ட் கேட்டதும் இல்லை பக்கத்துலேயே கூட நின்றுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் தானே, ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி கூட பாருங்கள். முன்னாடியே கூட ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப டார்க் ஆகுது. சைட் வந்து டார்க் ஆக மாதிரி இருந்தாலே டக்குன்னு நீங்கள் வெளியில் எடுத்துருங்க இந்த குக்கீஸை. ஸோ டேஸ்ட் வைஸ் வேறு லெவல் ஒரு அல்டிமேட்டான குக்கீஸ் தான் இது. அண்ட் நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கஸ்டமர்ஸ்க்காக ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த ஒரு ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. அண்ட் என்னோட ஒரு வீடியோஸ்லேயும் உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் வருது. அண்ட் அடுத்தடுத்து நம்ம சேனலில் எந்த மாதிரியான பேக்கிங் ரெசிபிஸ் வேணும், என்ன ரெசிபிஸ் வேணுங்கிறதும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.